வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய லஞ்ச் மெனு தாங்க. அவரைப்பருப்பு சாம்பார், கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கதம்ப பொரியல், வெள்ளை சாப்பாடு, இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அவரைப்பருப்பு குழம்பு செய்யறதுக்கு நான் 100 கிராமுக்கு அவரைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை குக்கரில் போட்டுறேன். இதை 2 டைமு தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு 3 பங்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். இப்போ பருப்பை நல்லா களைஞ்சிட்டு 3 பங்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேங்க. இந்த சைஸ் தக்காளி எடுத்துட்டுங்க. இதில் பாதி அளவுக்கு தக்காளி பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன். இதையும் உள்ளே போட்டுறேன். எங்கள் ஊர் சைடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவரைப்பருப்பு குழம்புக்கு தக்காளி விட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்குவேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுங்க. இந்த சைஸுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பொடியை நறுக்கிட்டு வந்துடுறேன். கத்திரிக்காயுமே கொஞ்சம் நல்லா பொடி பொடியாகவே கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. இது வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான். இது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு துளி வேலை விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி வேவும். இன்னொன்று பொங்கியும் வராது குக்கரில். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 6 விசில் விடலாங்க. அப்போ தான் பருப்பு காயெல்லாம் நல்லா வேவும். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். பருப்பு விசில் வரதுக்குள்ள நம்ம கடம்ப பொரியலுக்கு முதல்ல காயெல்லாம் வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். இங்கே ஒரு பெரிய சைஸு முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு 10 பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இந்த கடம்ப பொரியலுக்கு எப்பவுமே முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொரியல் நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணிக்குள்ளே இந்த காயெல்லாம் போட்டுடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் நல்லா வேகட்டுங்க. எப்படி இருந்தாலும் காய் வேகிறதுக்குங்க 5லிருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுவரை காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ பருப்புக்கு 5 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே காயும் ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு துளியை வேகணும். அதனால் இது நல்லா வேகட்டு. குழம்பு விசில் இறங்குறக்குள்ளிங்க குழம்புக்கு இந்த அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரமாக காய் வெந்துட்டு இருக்குது. வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. இப்படி காய் எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தண்ணியை வடித்து வச்சிடலாம். இது தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தாளிச்சு விட்றலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது. இது போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. வேக வச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோசை உள்ளே போட்டுடலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே காய் நல்லா வேகட்டும். இப்போ காய் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் திருவுணம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வடித்து வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி 2 நிமிஷம் போட்டு நம்ம வணக்கினோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வணங்கி வறண்டுரும். அதுக்காக தான் இப்படி 2 நிமிஷம் வணக்கி விடுறதுங்க. இவ்வளோதாங்க கடம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பருப்பு நல்லா விசில் இறங்கிருச்சு. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. இதை லைட்டாக கரண்டியை வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்றலாம். இப்படி கலக்கி விட்டோம்னாவே நம்மளுக்கு நல்லா மசிஞ்சுக்கும் காய் பருப்பு எல்லாமே. இப்போ குழம்புக்கு தாளிச்சு கொட்டிடலாங்க. குழம்புக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கடுகு மட்டும் போடுறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இது நம்ம விசில் விட்டு வச்சுருக்கிற பருப்புக்குள்ளே போட்டுடலாம். இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். ஒரு கொதி விடணுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கம் பண்ணிக்கலாம். நான் அந்த வெங்காயம் தாளிச்சு கூட்டின பேனையே கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடுறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
குழம்பு நல்லா 2-3 கொதி வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சுக்கிறேங்க. ஒரு 5 விசில் வரட்டும். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். முதல்ல பருப்பு விசில் விட்டுட்டு அது விசில் வர நேரத்துக்குள்ளே காயை வேக வச்சு எடுத்துட்டோம்னா பருப்பு விசில் அடங்குறக்குள்ளே இதை தாளிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் பருப்பு தாளிச்சு விட்டு சாப்பாடு வச்சிங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஈஸியான லஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அவரைப்பருப்பு குழம்பு வந்து மற்ற சாம்பார் பருப்புகளை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால இதுக்கு எப்பவுமே ஏதாவது சைடிஷ் வச்சு தான் சாப்பிடணும். கொஞ்சம் நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு சைடிஷ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரியலோ இல்லாட்டி ஏதாவது வடையோ போண்டாவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஈஸியான லஞ்ச் மெனுவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. சமையல்காரர் பொண்ணு